நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. நாம இப்போ வந்திருக்கக்கூடிய ஊர் கோயம்புத்தூர்ல குனியமுத்தூருங்க. இந்த இடத்துல புதுசா ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் நம்ம பயணியர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் வரைக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸே போதுமானதுங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னாவே போதும். நீங்கள் வாழ்நாள் முழுவதும் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்கை க்ளீன் பண்ணவே தேவையில்லை. அதே மாதிரி மெயின்டெனன்ஸ் எதுவுமே பண்ண தேவையில்லைங்க. இவங்க கார்டனுக்கு இடம் விட்டுருக்காங்க. அதில் தான் நம்ம இப்போ டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே இவங்க செடிகள் தான் வைக்க போகிறாங்க. இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கும் பண்ண தேவையில்லைங்க. குழி எடுத்துட்டு உள்ளே அப்படியே மண்ணு கொட்டிட்டு பெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அப்படியே இந்த டேங்கை இறக்கிட வேண்டியதாங்க. இதை விடவே உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குது அப்படின்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கே விசிட் பண்ணிவிட்டு உங்களோட நீள அகலத்தை எல்லாம் மெஷர் பண்ணதுக்கப்புறம் உங்கள் இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்க் செஞ்சு கொடுப்போங்க. அதே மாதிரி இந்த டேங்கை கார்டன்லேயோ இல்லை உங்களோட மாடிப்படிக்கு கீழே இருக்கிற இடத்துல கூட ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க முடியுங்க. அதே மாதிரி நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கார் பார்க்கிங்கில் கூட இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 10 டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே வச்சிங்கன்னா கூட ஒன்றும் ஆகாதுங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக, அதாவது இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக தான் இந்த டேங்கை நம்ம உங்களுக்கு செஞ்சு கொடுக்குறோம். இந்த டேங்கை நம்ம 3 லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கோம். அதனால தான் இரும்பை விட உங்களுக்கு 5 மடங்கு உறுதியாக இருக்குங்க. இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ இதிலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே வரதோ இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற ஒரு ட்ராப் தண்ணி கூட இந்த டேங்க்குள்ளே வராதுங்க. அதனால தான் இந்த டேங்க்குக்கு எங்களால் 50 வருஷம் டேங்க்குக்கும் வாரண்ட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பாக்டீரியாவுக்கும் வாரண்ட்டி கொடுக்க முடியுதுங்க. இந்த டேங்க் ஒன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் மறந்துடலாங்க, அவ்வளோதான். இந்த டேங்க் ஆட்டோமேட்டிக்காக அதனோட வேலையை செஞ்சுட்ருக்கும். இந்த டேங்க்குள்ளே 5 அறைகளாக பிரிச்சிருக்கும். இந்த 5 அறைகளில் உள்ளே வர மனித கழிவுகள் முழுவதுமாக செரிமானமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் தோட்டத்துலேயோ ட்ரைனேஜ்லேயோ இல்லை ரிங் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரியோ பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம சோக் பிட் போட்டு பூமிக்கு கீழே போகிற மாதிரி தண்ணி பண்ணி கொடுத்துருக்கோங்க. நார்மல் தண்ணியோட அடர்த்தியை விட சுத்திகரித்து வெளியே வர தண்ணியோட அடர்த்தி குறைவு அப்படிங்கிறதுனால பூமி சீக்கிரமாக அந்த தண்ணீரை உறிஞ்சிக்குங்க. இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.